கருப்பு படத்துல வர கருப்பசாமி மாதிரி பெரிய வெள்ளை மீசோட இருக்கிற இவன் பேர் தான் இன்காட்டன். பாக்குறதுக்கு இது பேர்டா இல்ல பிரிட்டிஷ் காலத்து போலீஸ் ஆஃபீஸரானு டவுட் வர மாதிரி இருந்தாலும் கடல்ல கும்ப சூறான்னு டைவ் அடிச்சு மீன்களை பிடிக்கிறதுல இவன் திறமசாலி. அதுவும் நெத்திலி மீன் தான் இவனோட ஃபேவரட். பட் இருந்தாலும் சில சமயங்கள்ல மற்ற பறவைகள் கடல் சிங்கங்கள்ட்ட இருந்தும் மீன்களை இதை ஆட்டை போட்டு திங்குமா. சல்லித்தனமா இருந்தாலும் சர்வை பண்ணி ஆகணும்ல. மனுஷங்கள மாதிரி இதுவும் பிறக்கும் போதே மீசையோட பிறக்கிறது இல்ல. வளர வளரதான் இந்த வெள்ளை சிறகுகள் மீசை டெவலப் ஆகும். மற்ற பறவையெல்லாம் கலர்ஃபுல்லான சிறகுகள் வச்சுக்கிட்டு ஃபிளெக்ஸ் பண்ணும்போது இவன் மட்டும் மீசையை வச்சுக்கின்னு மாஸ்க் காட்டிட்டு இருப்பாப்ல. இயற்கையை இவனுங்களை டிசைன் பண்ணும்போது சரிசமத்துல சங்கடமே பார்க்காம ஆண் பெண்ணு 2 பாலினத்துக்கும் மீசையை கொடுத்திருக்கு. இந்த மீசை எந்த அளவுக்கு லென்த் அழகா கர்ல்டா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பறவை ஹெல்த்தியா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. அண்ட் இந்த மீசையில மயங்கித்தான் இதுங்க ஜோடி சேர்ந்து இன செயற்கையும் நடத்துமாம். நல்லா இருப்படா போடா. மொத்த உலகத்திலேயுமே சிலே, எக்குடார் அண்ட் பெருவோட பசிபிக் கடற்கரையோர பகுதிகளில் மட்டும்தான் இந்த பறவைகளை நீங்க பார்க்க முடியும். சோகமான விஷயம் என்னன்னா அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா மனுஷங்களோட மீன்பிடி தொழிலோட வளர்ச்சி இதுங்களோட சாப்பாடுல டைரக்டா கை வைக்கிறதால இதுங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த பறவையை விட மீசை கம்மியா இருக்கிற ஒருத்தன் உங்க ஃப்ரெண்டு எங்களை கண்டிப்பா இருப்பான். அவன் நேம் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. தமாசா இருக்கும்.